என்னோட லக்கி ஷர்ட்டை போட்டு போனதுனால தான் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடிஞ்சது அப்படின்றதாகட்டும், ஐயோ கண்ணாடி உடஞ்சிச்சே பேட் லக் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை சன்செட்டுக்கு அப்புறம் நகை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இது மித், பிலீஃப், அசம்ஷன்ஸ் இல்லை சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் உண்மையா? ஏன் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நம்புகிறோம்? இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கிளாசிக் ஸ்டோரி இருக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் எப்போ ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து நின்னாலும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அதோட வியூ ஸ்பாயில் ஆகுது அப்படின்றதுனால குறைச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெயின் போயிடும். இந்த டாக் என்ன நினச்சிக்கும், நம்ம குறைச்சதுனால தான் இந்த ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும். ஒரு டாக் கான்ஃபரன்ஸ் வருது. அதில் இந்த டாக் வந்து இந்த டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுது. அங்கே வந்த டாக் அட்டெண்டீஸ் எல்லாமே இதை அக்செப்ட் பண்ணி என்டோஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் டாக் கேட்குது, நீ இது வரைக்கும் குறைக்காமல் இருந்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எந்த டாகுமே குறைக்காமல் இருந்து பார்க்குறாங்க. ஆனாலும் ட்ரெயின் போயிட்டே இருக்கு. நம்ம பிரெயினுக்கு சம்மந்தமே இல்லாத ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணி அதில் ஒரு அசம்ஷன் கொண்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜியில் இதுக்கு கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் இந்த டாக் ஸ்டோரியில் வர டாக் மாதிரி தான் இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, லக்கி ஷர்ட்னால இன்டர்வியூ கிளியர் பண்ணுமா இல்லை நம்ம ப்ரிப்பரேஷன்னால கிளியர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜியில் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்செப்ஷன் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒரு பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராடர் ஆஸ்பெக்டில் பாருங்கள், டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. கிரிக்கெட்டில் நம்ம இந்த மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன் பயசஸ் பார்க்க முடியும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போய் இந்த வாட்டி மோடி ஸ்டேடியமில் நடந்ததுனாலையும் மோடி ஸ்டேடியத்துக்கு வந்தனால தான் இந்தியா ஃபைனல்ஸில் தோற்று போயிடுச்சுன்னே சொன்னாங்க. அதனால் சம்மந்தமே இல்லாத ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாலும், பர்சனலாக உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வருதுனாலும் கண்டிப்பாக இந்த டாக் ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது பாஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் forget to hit the like button and share your thoughts in the comments below. As always, subscribe for more inspiring content. Thank you for joining me today.